Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா a projectile has a range of 50 meter and reaches a maximum height of 10 meter. Calculate the angle at which the projectile is fired அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் அப்படின்றது 50 மீட்டர். தென் ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, h is equal to 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தீட்டா வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது, r ஈக்குவல் டு u ஸ்கொயர்டு சைன் 2 தீட்டா பை ஜி. இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம், சைன் 2 தீட்டாவை u ஸ்கொயர்டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை ஜி. ஓகே, இதுதான் இங்கே 50 மீட்டர் அப்படின்றது இல்லையாப்பா. ஓகே, அப்போது ஹைட் அப்படின்றது, ஹைட்டுக்கான ஃபார்முலாவும் இதேமாரி தானே, u ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர்டு தீட்டா பை 2g. ஸோ இதோட வேல்யூ 10 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் தெரியும்னா ரேஷியோ பார்ப்போம். அப்படி ரேஷியோ பார்க்குறதுக்கு இந்த டேர்மில் u ஸ்கொயர்டு 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை ஜி. சரிங்களா, அதேமாரி இங்கே கீழே ஹெச்சோட டேர்ம் எழுதும்போது u squared sin square theta by 2g. ஓகே, u squared நியூமரேட்டர் டேர்மும் டினாமினேட்டர் டேர்மும் காமனாக இருக்கிறது கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குது, இங்கே ஸ்கொயர் டேர்ம் ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த ஜியும் கேன்சல் ஆகிடும். இந்த டினாமினேட்டரோட டேர்ம் இட்ஸ் கம்ஸ் டு நியூமரேட்டர். அதனால் 4 cos theta by sin theta அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் r பை ஹெச்சோட வேல்யூ என்னது, 50/10. அப்போது 5ன்னு எடுத்துக்கலாமா. காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்றத 4/tan தீட்டா ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. tan தீட்டா ஈக்குவல் டு 4/5. அப்போது 4/5 அப்படின்றத சிம்பிளை பண்ணும்போது தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.8ன்னு எழுதி முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான வேல்யூஸே நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம நேச்சுரல் டேஞ்சன்ட் டேபிளில் கால்குலேட் பண்ணும்போது 0.8க்கு தீட்டா வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு 38.7 டிகிரின்னு இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த நேச்சுரல் டேஞ்சன்ட் புக்கில் எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.